முன்னாள் அமைச்சர் சு. திருநாவுக்கரசர். ஒருமுறை மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் காரில் செல்கிறேன். சாலையில் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் தலைவா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிடுகிறார்கள். இதை பார்த்த எம்ஜிஆர் என்னிடம், எல்லாருமே எம்ஜிஆர் வாழ்கன்னு தானே வாழ்த்துறாங்க, ஒருத்தர் கூட முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்லல, ஏன் தெரியுமா என்று கேட்டார். உங்க 3 எழுத்து பெயர் தான் அவங்களுக்கு மந்திரம் மாதிரி, அதனாலதான் என்றேன். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்னா அது பதவியை வாழ்த்துற மாதிரி, எம்ஜிஆர் வாழ்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்னை வாழ்த்துற திருப்தி. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து, இதத்தான் நாம் பத்திரமா காப்பாத்தியாகணும் என்றார். இறுதி வரை சொன்னது போலவே நின்றார். இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் சென்னை வருகை தந்தபோது முதல்வர் எம்ஜிஆரை கோட்டையில் சந்தித்தார். இருவரும் உற்சாகமாக உரையாடினார்கள். சந்திப்பு முடிந்து இளவரசரை ஆளுநர் மாளிகைக்கு திரும்ப அழைத்து வருகிறேன். அப்போது சார்லஸ் என்னிடம், எம்ஜிஆரின் பின்னணி என்ன, இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரா என்று வியப்போடு